தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 3 லகரங்களும் இருக்கக்கூடிய ஒரு சொல் தொழிலாளி அப்படின்னாங்க. இதை எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தொழிலாளின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு கேவி மகாதேவன் மியூசிக் போட்டிருப்பார். அதில் முதல்ல போட்ட டியூன் தொழிலாளி அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லாக போட்டிருக்காரு. தொழிலாளி உலகை மாற்றி அமைப்பவன் தான் தொழிலாளி அப்படின்னு போட்டார். எம்ஜிஆருக்கு அது பிடிக்கலை. ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி ஒரு மென்மையான ஒரு டியூனை போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கேவி மகாதேவன் ஹார்மோனிய பெட்டியை வாங்கி ஒரு இங்கிலீஷ் பாட்டினுடைய டியூனை எடுத்து அந்த பாட்டுக்கு போட்டார். எப்படி போட்டார் அப்படின்னா, அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. எம்ஜிஆர் ஹார்மோனியம் வாசிட்டு பாடுவார் அந்த தொழிலாளிங்கிற படத்தில். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி, உருக்கு போன்ற தன் கரத்தினை கொண்டு உலகை உயர்த்துபவன் தொழிலாளி, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அப்படின்னா கேவி மகாதேவனை எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். எங்கேருந்து அந்த டியூனை எடுத்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அனுபவம் தருகின்ற ஒரு மகிழ்ச்சி தாய்மொழி கல்வியோ பிறமொழி கல்வியோ தர்றதில்லை. வின்சென்ட் சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். அவர் ஒரு புது இடத்துக்கு அவரை பேச கூப்பிட்டுருந்துருக்காங்க. அவர்கிட்ட 15 வருஷமாக டிரைவராக இருந்தான் ஒருத்தன். அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ரொம்ப நாளாக உங்களை மாதிரியே எனக்கு பேசணும்னு ஆசைங்கயா அப்படின்னு. வின்சென்ட் சர்ச்சிலுக்கு அன்றைக்கி பெரிய தொண்டை வலி, வாயவே திறக்க முடியல. ஆனால் கூப்பிட்டாங்க, போய்கிட்டு இருக்கார். வின்சென்ட் சர்ச்சில் பேச முடியலப்பா. டிரைவர் சொல்லியிருக்கான், என்ன தலைப்புன்னு சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை இன்னும் அவங்கெல்லாம் பார்த்ததில்லைல, உங்கள் கோட்டையும் பேண்ட்டையும் மட்டும் கழட்டி கொடுங்க, உங்களுக்கு பதிலாக நான் பேசுகிறேன்ட்டான். மாட்டிக்கிட்டோம்னா அசிங்கமாக போயிடும்டா அப்படி, விடுங்கய்யா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே வின்சென்ட் சர்ச்சில் டிரைவராக மாறிட்டார். டிரைவர் வின்சென்ட் சர்ச்சிலாக மாறிட்டான். கோட்டு டையெல்லாம் போட்டு கும்முன்னு உட்காந்து போகிறேன். போய் மேடையில் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் வின்சென்ட் சர்ச்சில் இஸ் கோயிங் டு டெலிவர் த ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படின்னு டிரைவர் அப்படியே வின்சென்ட் சர்ச்சில் கூட கம்பீரமாக போயிருக்கான். நட்டை அது கும்முன்னு போய் பேசுகிறான். 15 வருஷம் அவர்கிட்ட பேச்சு கேட்டு கேட்டு பழகி நொறுக்குறான் பேச்சு எல்லாம், வரிக்கு வரி கைதட்டு. திடீர்னு பேசி முடிச்சோன்ன ஒருத்தன், நீங்கள் பேசுனதில் எனக்கு ஒரு சந்தேகம்ட்டான். ஐயா நீங்கள் பேசுனதில் ஒரு சந்தேகம், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்ட்டான். வின்சென்ட் சர்ச்சிலோட டிரைவரு, ஐயோ சந்தேகம் கேட்குறானே என்னடா செய்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணான். இதெல்லாம் ஒரு கேள்வியா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட என் டிரைவர் சொல்லுவான் பாரு அருமையாக பதிலுன்ட்டு டிரைவராக இருக்க வின்சென்ட் சர்ச்சில் கூப்பிட்டு பதில் சொல்ல வச்சுட்டேன். இதே மாதிரி தான் அங்கேயும் கைதட்டு. ஆனால் பதில் சொல்லி வின்சென்ட் சர்ச்சில் கைதட்டு வாங்கினார், பேசி டிரைவர் கைதட்டு வாங்கினான். உண்மையிலே வின்சென்ட் சர்ச்சில் சொல்லியிருந்தார், நான் பேசியிருந்தா கூட இவ்வளோ பவர்ஃபுல்லாக பேசியிருக்க மாட்டேடா, 15 வருஷம் என் கூட நீ வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னு நினச்சேன், என் பேச்சை இவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கிய, உன் அனுபவத்தை நான் பாராட்டுறேன்டான்னு கை கொடுத்தார் அந்த டிரைவர். அந்த மாதிரி அனுபவம் தருகின்ற ஒரு பரவசத்தை கல்வி தருவதில்லை. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா பிறமொழி கல்வியா அனுபவ கல்வியா? ஒன்றும் இல்லை, அந்நிய மொழி கல்வியை படிச்சுட்டு நான் வெளிநாடு போய் வேலை பார்க்குறேன்னு ஒரு கும்பல் சுற்றுது. படிச்சுட்டு நான் இங்கேயே வேலை பார்க்குறேன்னு ஒரு கும்பல் சுற்றுது. வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுக்கு சம்பாரிச்சு தரீங்க, சரி. உள்நாட்டில் இருந்து ஆன்லைன் விற்பனைன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தான் மறுபடியும் சம்பாரிச்சு தரீங்க. இப்படி வெளிநாடுகளுக்கு அந்நிய மொழியை கற்றுக்கிட்டு அந்நிய நாடுகளுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததோட விளைவு தான் என் விவசாயி இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சமுதாயத்தில் விவசாயி அழத் தொடங்கினால் இந்த சமூகம் விழத் தொடங்கிருச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்மலாம்
ஒற்றை தமிழ் மகள் உள்ளவரை, ஒற்றை தமிழ் மகள் உள்ளவரை, அற்றைய தமிழ் தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை மற்றைய இனத்தாருக்கு மண்டியிட மாட்டான் மாத்தமிழன். அப்படி வரிகள் வச்சிருக்க எங்களுடைய தாய்மொழியை படிச்சு எங்க சமுதாயத்தை நாங்களே முன்னேற்றிக்கிற வழி இருக்கும்போது நாங்க ஏங்கயா அந்நிய மொழியை தேடி போகணும்? ஒண்ணுமே இல்லை. அந்நிய மொழியில கல்வி கற்றால், அந்நிய மொழியில கல்வி கற்றால் வருமானத்தோடு வாழலாம். அனுபவத்துல கல்வி கற்றால் வெகுமானத்தோடு வாழலாம். தாய்மொழியில கல்வி கற்றா மட்டும்தாங்க தன்மானத்தோட வாழ முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணு நினைவுல வச்சுக்கணும். பல மொழியை கற்று வச்சாலும், பல மொழியை கற்று வைத்தாலும் நம் தாய்மொழி மீது பற்று வைக்க கத்துக்கணுங்க. என்னதான் 1000 மொழி படிச்சாலும் அது வெறுமன மொழி அறிவாதான் இருக்கும், அது வெறுமன மொழியாதான் இருக்கும். ஆனா தாய்மொழியில கல்வி கற்கும் போது மட்டும்தான் அது அறிவா போய் நம்ம மனசுல உட்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அனுபவ கல்வி தான் சிறந்ததுன்னு பேச வந்துட்டு இவரை பற்றி நான் சொல்லாமல் போயிட்டேன்னா அந்த அனுபவ கல்வியே அர்த்தமற்றதாக போயிருமியா. நான் ஒரே ஒரு க்ளூ தரேன், 2 வார்த்தை சொல்கிறேன், யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஐயா, இவர் ஒரு வைரவிழா நாயகன், கூலிங் கிளாஸ் போட்ட சூரியன். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏயா 5 வயசு பையன்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, கூலிங் கிளாஸ் போட்டவர், வைர விழா கண்டவர். அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஐயா, முத்தமிழறிஞர் டாக்டர் கொண்டு வந்த திட்டங்கள் உழவர் சந்தை, கலைஞர் காப்பீட்டு திட்டம், சமத்துவ திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம். இந்த மாதிரி திட்டங்கள்னால இன்னைக்கு தமிழகம் உயர்ந்திருக்குதா இல்லையா? அது கண்டிப்பா அவரோட அனுபவ அறிவு தான் காரணம். ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுயா, இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 170 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உற்பத்தி செய்து தமிழகம் 2வது இடத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்ததுதான் காரணம்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுயா. அது காரணம் அவரோட அனுபவ அறிவு தான் ஐயா காரணம். ஐயா, கடைசியா ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேயா. திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, கொலையிற் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்கூல் களைகட்டதோடு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காருயா. இதனோட இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனை அழித்து விட வேண்டும். அதே மாதிரி வயல்ல ஒரு பயிர் நல்லா விளையணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட இருக்கக்கூடிய களையை அகற்றி விட வேண்டும். அதே மாதிரிதான்யா உங்களுக்கு கலைஞர் போன்ற அறிஞர்களால் செய்யப்பட்ட அனுபவங்களை மட்டும், நல்ல அனுபவங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி தேவையில்லாத அனுபவங்களை தவிர்க்கும் போது ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற முடியும், ஒரு தனி மனிதனும் முன்னேற முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சமுதாயத்தை பெரிதும் தீர்மானிப்பது, சமுதாய முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது அனுபவ கல்வியே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றைக்கு அனுபவித்து ஏறுழுது நாட்டு நட்டான், 100 ஆண்டு வாழ்ந்தான், படித்துவிட்டு பயிர் செய்தான், பாவம் பட்டினியாய் போனானுங்க. ஐயா, அன்னைக்கு எங்கள் பாட்டனு பூட்டனு சொல்லி கொடுத்ததை வச்சு எங்கள் அப்பச்சி காடு ஓட்டினார். அவருக்கு சாகும்போது வயது 104. படித்து விட்டு பயிர் செய்தார் அப்பா. அவர் சாகும்போது, உண்மையை சொல்கிறேன், எங்கள் அப்பா சாகும்போது வயது 44. நான் படிக்கவும் இல்லை, பயிர் செய்யவும் இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக போயிடும்னா எனக்கு தெரியவில்லைங்கய்யா. ஐயா, இன்னைக்கு காதல்னு சொல்லும் போதே இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துடைய முகத்திலும் சிறு புன்னகை துளிரும் ஐயா. அதுதான் காதலுடைய குணாதிசயம். ஐயா, இன்னைக்கு ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, லைலா மஜ்னு எத்தனையோ அயல்நாட்டு காதல் கவிதைகள் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். தலைவன் தலைவி மேல் கொண்ட அன்பினால், தலைவி தலைவன் மேல் கொண்ட பற்றினால் தமிழ் இலக்கியங்கள் படிச்சிருக்கோம், புராணங்கள் படிச்சிருக்கோம். அஜந்தா ஓவியங்களை விட நான் அவளுக்காக என் மனக்குகையில் வரைந்து வைத்திருந்த ஓவியங்கள் அழகானவை. நிலத்திற்கடியில் செல்லும் நீரோட்டம் போல சதா சர்வகாலமும் அவள் நினைவுகள் என் நெஞ்சில் சலசலக்கின்றன. அப்படித்தான் நான் அவளை காதலித்தேன். இந்த நிமிடம் வரை நிறமாறாத காதலனாய் நிற்கிறேன். வாழ்க்கை வீதியில் அவள் கைபிடித்து உலா வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவளோ எங்கோ யாரனோ சென்று விட்டாள். உண்மையான காதல்கள் தோல்வியில் தான் முடிய வேண்டும் என்பது கடவுளின் கட்டளையாக கூட இருக்கலாம். ஜெயகந்தன் எழுச்சி மிகு வரிகளையா படிச்சிருக்கோ, தெரிஞ்சிருக்கோ. ஆனால் உண்மையிலேயே காதலிச்சு தோத்து போய் தாடி வளர்க்கும் போதுதானங்க அதனுடைய உண்மையான வழி தெரியுது. ஐயா, அன்னைக்கு ஒரு கவிஞன் எழுதினான், தங்க வயல் மண்ணெடுத்தேன் தோலுக்கு, நீ தாமர பாடி மண்ணெடுத்தேன் தோர்த்தடத்துக்கு, வாழையூத்து மண்ணெடுத்தேன் வயிற்றுக்கு, அடி கஞ்ச 100 மண்ணெடுத்தேன் இடுப்புக்கு, காஞ்சிபுரம் வீதியில் மண்ணெடுத்தேன் கைகளுக்கு, ஸ்ரீரங்கம் மண்ணெடுத்தேன் சின்ன பொண்ணு விரலுக்கு, பட்டுக்கோட்டை ஓடையில் மண்ணெடுத்தேன் கால்களுக்கு, பாஞ்சாலங்குறிச்சியில் மண்ணெடுத்தேன் நெகத்துக்கு,
ஊரெல்லாம் மண்ணை எடுத்து உருவன் தந்தேன் உடம்புக்கு, என் உசுரை நான் கொடுத்து உசுரும் தந்தேன் கண்ணுக்கு. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. போடே தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்லை உம்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அடி அத்தனையும் உன்னை போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தன் மனதில் இருக்கும் கற்பனை உருவத்தை தன் அனுபவத்தில் உயிராக்குறானுங்கய்யா. அன்னைக்கு அனுபவம் அப்படி இருந்ததையா. அதை எழுதின கவி பேரரசு வைரமுத்துக்கிட்ட கேட்டாங்க, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்லை உண்மை. தஞ்சாவூரில் மண் எடுத்தீங்கல்ல, அதுக்கு பக்கத்திலே தானே காவேரி ஆறு இருக்குது, அங்கே தண்ணி எடுக்க வேண்டியதானே. அங்கேருந்து மண்ணை தூக்கிட்டு எதுக்கு திருநெல்வேலியில் வந்து தாமிரபரணி ஆற்றுல தண்ணி எடுக்கணும் கேட்டார் ஒரு பத்திரிகை நிருபர். அதுக்கு கவி பேரரசு வைரமுத்து பதில் சொன்னார், தஞ்சாவூரில் மண்ணெடுத்த அந்த சிற்பிக்கு காவேரியில் தண்ணி எடுக்க தெரியாமல்ல, காவேரி என்பது வேறு மாநிலத்தில் உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்கு புகுந்த வீடு போல் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகி தமிழர்களுக்கே பயன்படுகின்ற ஒரு ஆற்றுல தண்ணி எடுத்தா தான் தமிழச்சியின் சிலை அழகா இருக்குன்னு சொல்லி தாமிரபரணி ஆற்றுல தண்ணி எடுத்தேன்னு சொன்னார். அமெரிக்காவில் இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பெண் இறந்துவிட்டால் என்பதற்காக அரை கம்பத்தில் கொடி பறக்க விட்டப்பட்டது. நம்ம நாட்டில் அது மாதிரி நடக்குங்களா? ஒரு அரசியல் அதிகாரியோ இல்லை அரசு துறை சார்ந்தவங்களோ பெரிய தலைவர்கள் இருந்தால் மட்டும்தான் அரை கம்பத்தில் கொடி பறக்க விடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் அரை கம்பத்தில் கொடி பறக்க விட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பெண் அவங்க இனத்திலேயே கடைசி வம்சத்தை சார்ந்த ஒரு பெண். இதுக்கப்புறம் அவங்க இனம் வளராது, இதுக்கப்புறம் அவங்க மொழி வளராது என்கிறதுக்காக அந்த பெண் இருந்த தினத்தை அனுசரித்தது அமெரிக்கா. அந்த நிலைமை நமக்கு வேணுமான்னு கேட்குறேன். அந்த நிலைமை நமக்கு வேணுமா நான் கேட்குறேன். ஐயா, ஆயுத எழுத்து என்பது இந்த உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லை. 3 புள்ளி வைக்கிறோம் ஆயுத எழுத்துன்னு. என்ன காரணம் தெரியுங்களா? என்ன காரணம் தெரியுங்களா? கீழே இருக்கும் 2 புள்ளிகளும் நம்ம 2 கண்களை போன்றது. நடுவில் இருக்கும் இன்னொரு புள்ளி நம் நெற்றி பொற்றில் வைப்பது. நாம் நெற்றிக்கண்ணுடன் வாழ்ந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் சாதிக்க முடியும்னு உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருந்தது நம்ம தாய்மொழி மட்டும்தான். ஐயா, நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிறேன். வேடிக்கை பார்ப்பதற்கே வீரம் தேவைப்பட்ட விளையாட்டுனா அது நம்ம ஜல்லிக்கட்டு மட்டும்தான். உலகத்தில் நமக்கு வேடிக்கை பார்ப்பதற்கே வீரம் தேவைப்பட்ட விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஆனால் அந்த விளையாட்டை நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு மீட்டெடுத்திருக்கோம்னா என்ன காரணம்? அந்நிய பொருளும் அந்நிய கல்வியும் நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஆட்சி பண்ணதுதானே காரணம். இதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டெடுத்தோம். ஐயா, அதான் ஒரு கவிஞன் அழகா சொன்னான், இன்னைக்கு இருக்கிற நாட்டில் பிரச்சனையில் சில அரசியலும் சில தலைவர்களும் நம்மையெல்லாம் பிரித்து விட்டனர். ஆனால் நாம் வளர்த்த காளை மாடு மட்டுமே நம்மை அனைவரும் ஒன்று சேர்த்ததுன்னு சொன்னா நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு இதோட என்ன எடுத்துக்காட்ட இருக்க முடியும் நான் சொல்றேன். ஐயா, இன்னைக்கு கலாச்சாரம் வந்து விஞ்ஞானத்தை கொடுத்துருச்சு, உரிமை கொடுத்ததுன்னு சொல்றாங்களே, தந்தை பெரியார் கொடுக்காத பெண்ணுரிமையா இன்னைக்கு அந்நிய கலாச்சாரம் கொடுத்ததுன்னு கேட்கிறேன். இந்த அந்நிய கலாச்சாரம் என்னங்க செஞ்சிருக்குது நான் கேட்கிறேன். இந்த பெண்களுக்கு ஆடை சுதந்திரமும் ஆண்களிடமிருந்து சுதந்திரம் மட்டும்தான் இந்த கலாச்சாரம் கொடுத்துருக்குது. ஒரு காலத்தில் நம்மெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம், ஆனா இன்னைக்கு வெட்டி கொடுத்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். புது புது வியாதி வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் தெரியும், காய்ச்சல் அவ்வளோதான் தெரியும். அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனேன், 6 மாத்திரை கொடுப்பேன். 2 நாளாக சாப்பிடியா, காலைல 1, மத்தியானம் 1, நைட்டு 1. அதுக்கப்புறம் ஒரு மருந்து கொடுப்பாங்க. காய்ச்சலுக்குனே ஒரு மருந்து இருக்கும், சர்பத்து பாட்டில் மாதிரி, திக்கு ப்ரௌன் கலரில் கொடுத்தான்னா அது காய்ச்ச மருந்து. ரெட் கலரில் கொடுத்தான்னா அது வகுத்தொலி மருந்து. சுண்ணாம்பு தண்ணி மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து வயிற்று கடுப்பு குறுக்க மருந்து. ஒரு 6 சர்பத்து பாட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 25 மாத்திரை டப்பாக இருக்கும். எல்லா வியாதிக்கும் அந்த வெள்ளை மாத்திரை தான். அதில் தானா ஆனான்னு எழுதியிருக்கேன்.
நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தமிழ்நாடு அரசுன்னு. ஒரு கிழவன் சொல்கிறேன், அது தமிழ்நாடு அரசு இல்லையா, தலைவிதியே அவ்வளவுதான். நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த வெள்ளை மாத்திரையை தவிர வேறு எதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. வியாதி ஒரு காலத்தில் காய்ச்சல்னு மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல்ங்கிறேன், பன்றி காய்ச்சல். பன்னிக்கும் காய்ச்சலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? அது மாதிரி இன்றைக்கி புது புது வியாதி வருது. பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல்னா அதுக்கப்புறம் டொங்கு காய்ச்சல்ன்றேன். டெங்குக்கும் டொங்குக்கும் என்னடா வித்தியாசம்னா, வந்துட்டு 6 நாள் இருந்துச்சுன்னா அது டெங்கு காய்ச்சல் சார், வந்துட்டு 15 நாள் இருந்துச்சுன்னா அது டொங்கு காய்ச்சல் சாருங்கிறேன். சிக்கன் குனியான்னா அந்த காய்ச்சல் வந்தோன்னா இப்படியே நடந்து வர்றேன். ஒரு ஆள் என்னடான்னா, காய்ச்சல் போய் 15 நாள் ஆகுதியா, காலை எடுத்து வைக்க முடியலன்னு. இவ்வளவு மருந்து நம்ம நாட்டு மருந்து இருக்க, வியாதிகள் புதுசு புதுசாக வருது. எந்த டாக்டராவது மருந்தை தமிழில் எழுதியிருக்காரா இது வரைக்கும்? எந்த டாக்டராவது மருந்து, எவ்வளவு அவர் பெரிய தமிழ் பற்றாளராக இருந்தாலும் பேராசிட்டமால் அப்படின்னு தான் எழுதுகிறாரே ஒழிய, எந்த டாக்டராவது தமிழில் இது வரைக்கும் எந்த மாத்திரைக்கு இது வரைக்கும் மொழிபெயர்த்து எழுதலை. இசிஜி அப்படின்னு சொல்கிறான் சாதாரண கிராமத்துக்காரன். எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலியா போய் இசிஜி எடுத்தாங்க, ஆஞ்சியோ பண்ணோம்யா, ஆஞ்சியோ அப்படின்றான். ஆஞ்சியோனா என்ன, என்னமோ உள்ளே விட்டு போனாங்க. ஆஞ்சியோனா என்னன்னு தெரியல. இசிஜி, ஆஞ்சியோ, ஸ்டெத்தாஸ்கோப்புன்றான். அதுக்கு யாருக்காவது தமிழில் சொல்ல தெரியுதா? தெரியாது. எத்தனையோ வார்த்தைகள் நம்ம ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். ஏன் அந்த வெளிநாட்டினுடைய அறிவு நமக்கு தேவையில்லைன்னு ஏன் சொல்லணும்? நம்ம அறிவு விசாலமாவது தவறா அப்படின்னு கேட்டாங்க. நாடோடி மன்னன்கிற படம் தமிழகத்திலே மிக அதிக நாள் ஓடின படம். எம்ஜிஆர் டபுள் ஆக்டில் நடித்தது. அது ஒரு ஆங்கில நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படின்னு ஒரு நாவல் ஆசிரியர் எழுதின ஆங்கில நாவலினுடைய தழுவல் தான் நாடோடி மன்னன்கிற படம். சிவாஜி கணேசன் அதே மாதிரி டபுள் ஆக்டில் நடித்த உத்தமபுத்திரன் ஒரு படம் வந்துச்சு. அது மேன் இன் த அயன் மாஸ்க் அப்படின்னு அலெக்சாண்டர் டூமாஸுங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதின ஒரு நாவல் தான் உத்தமபுத்திரன். வெளிநாட்டு விஷயங்கள் எத்தனையோ நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. அருமையாக சொன்னாங்கள்ல, சின்ன அம்மை. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுடைய கையெல்லாம் பாருங்கள், எட்டனை அளவுக்கு பெருசு பெருசாக அப்படி மச்ச மாதிரி இருக்கும் தழும்பு. நம்ம பயில கேட்குறேன், என்னப்பா எல்லாருக்கும் உனக்கு இருக்குது, பெரியப்பாக்கு இருக்குது, மாமாவுக்கு இருக்குது, இது என்ன 2 பேரும் ஏதோ ஒரே இடத்துல அடி வாங்கி செத்தீங்களான்னு கேட்குறேன். அடியெலாம் இல்லைடா, அம்மை குத்து வாங்கிடா சின்ன பிள்ளையில. அதுக்கு பேர் அம்மை குத்துறது. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காக்கி டவுசர் போட்டு 2 பேர் சைக்கிளில் வந்தாலே பக்கத்து தெருவுக்கு ஓடி போயிடுவேன். மாப்பிள்ளை அம்மை குத்துறவன் ஏறாங்கடா அப்படின்னு குடு குடு குடுன்னு அந்த தெருவுக்கு வர்றான். இவனுங்க விவரம் தெரிஞ்ச ஆளுங்க இங்கே 4 பேர் வர்றவன் இந்த தெருவுக்கு 2 பேர் வந்துட்டு அந்த தெருவுக்கு 2 பேர் வருவான். இப்படி ஓடுவாங்கன்னு தெரியும். கரெக்டாக நாங்கள் போய் அவன்கிட்ட தான் சிக்குவான். அதை எப்படி குத்துவாங்க தெரியுங்களா? ஐயோ பயங்கர கொடுமை. என் வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். 4 முள்ளு மாதிரி இருக்கும் அப்படியே ஒன்று. அதை அந்த அம்மை பாலில் தொட்டு அந்த கையில் இங்கே வச்சு ஒரு திருகு வாங்கி பாருங்கள், ஐயோ அப்படின்னு கத்துவான். அதோடு விட்டா பரவாயில்ல, 1 மாதம் புண்ணு இவ்வளோ பெருசு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஆறும். இன்னைக்கு சின்ன அம்மைங்கிற நோயை உலகம் முழுவதும் அழித்திருக்கிறோம் என்று சொன்னால், வெளிநாட்டிலே எட்வர்ட் ஜென்னர் என்ற அந்த ஆங்கில அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்ச அந்த அம்மை பால் குத்துறது தானே. அதை எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? அடே அப்பா, அந்த அம்மை பாலில் இருக்க அம்மை கொப்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து அதை அம்மை நோய் வராமல் இருக்குன்னு இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா அவனுக்கு அம்மையே வராது. அம்மை கொப்பளத்தில் இருக்கிற தண்ணியே அந்த நோய்க்கு மருந்தாக இருந்துச்சு. இந்த அம்மை கொப்பளத்துலேருந்து எவ்வளவு தண்ணி எடுக்க முடியும்? 10,000 பேர்த்துக்கு ஊசி எடுக்கணும்னா ஒவ்வொரு கொப்பளத்துலேருந்து தண்ணி எடுக்க முடியுமா? அவர் யோசிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது இதுக்குன்னு உட்காந்துருந்தார். மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏம்மா ஊர் முழுவதும் சின்ன அம்மா வந்திருக்கே, உனக்கு வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு எட்வர்ட் ஜென்னர். அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, எனக்கு ஏற்கனவே மாட்டம்மா வந்திருக்கு, அதனால் எனக்கு இனிமேல் அம்மையே வராதுன்றிருக்கு. மாட்டம்மா வந்ததுனால எனக்கு இனிமேல் அம்மா வராதுங்கிற வாக்கியத்தை பிடிச்சிட்டான். இருந்தால் விடிய விடிய சிந்திச்சான். அப்போ மாட்டம்மை வந்தவங்களுக்கு திருப்பி அம்மை நோய் வராதுன்னா, அப்போ அந்த மாட்டில் இருக்கக்கூடிய அம்மை கொப்பளத்துலேருந்து நீர் எடுத்தோம்னா நிறையா எடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கு அம்மை வரும் பொழுது இவ்வளோ பெருசு மடி வீங்கியிருக்கான். இன்ஜெக்ஷனில் எடுத்தால்
கிட்டத்தட்ட ஒரு மாட்டிலேருந்து 1000 பேருக்கு மருந்து எடுக்கலாம். அப்படி கண்டுபிடித்த ஒரு மருந்து தான் அம்மை பால் குத்துதல்ங்கிற மருந்து. அது ஒரு வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிக்க போய் தான் இன்றைக்கி அந்த அம்மை நோயிலிருந்தே விடுதலை இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி முனிசிபாலிட்டியிலலாம் எழுதி போட்டிருப்பாங்க, சின்ன அம்மை நோய் யாருக்காவது அவர்களை கூட்டி கொண்டு வந்தால் 10,000 ரூபாய் அன்பளிப்பு தரப்படும்னு எழுதி போட்டாங்க. என்ன காரணம்னா உலகம் முழுவதும் அந்த நோய் இன்றைக்கி அழிக்கப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை போலியோ நோயால் பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் 20 வருஷம் கழித்து பாருங்கள், போலியோ என்ற நோயே இனிமேல் இல்லாமல் போகின்ற அளவிற்கு அந்த போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சவன் ஒரு வெளிநாட்டுக்காரன் தானே.